ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி குத்துபாவுக்கு போனேன். அந்த பள்ளியினுடைய நிர்வாக தலைவர் எங்களோட மிச்சம் மஹப்பத்து. அவர் சொன்னார், ஹசரத் எங்கட பள்ளிக்கு இமாம் ஒன்று கேட்டு நாங்க கால் பண்ணினோம் பேப்பர்ல, பலரும் வந்தாங்க. கடைசியா ஒரு ஹசரத் வந்தாங்க. எங்கட ரூல்ஸ் எல்லாம் சொன்னோம். இப்ப பள்ளியில ரூல்ஸ் தானே, சட்டம், ஓதுற காலத்திலையும் சட்டம், பள்ளியிலையும் சட்டம். இப்ப சட்டம் போட்டாச்சு. ஹசரத் எங்கட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டம் இப்படி இப்படி இருக்குது. அந்த ஹசரத் எல்லா சட்டத்துக்கும் ஆமா போட்டாராம். சரி சரி. இந்த நிர்வாகி கேட்டாரா, ஹசரத் நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுறீங்களே, நீங்க சம்பளத்தை பத்தி ஒன்றும் பேசலையே? இல்ல இல்ல, அதை பத்தி பேச தேவையில்லை. கடைசியா அவர் வற்புறுத்தி கேட்டாரா, ஹசரத் உங்களோட சம்பளம் என்ன வேணும்? என்னமோ கொடுக்க போற மாதிரி சும்மா கேட்டுக்கொள்ற போய்க்கு. அப்ப அவர் சொன்னாரா, ஹசரத் சிம்பிளா சொன்னாரா, ஆஜியார் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவோ அதை எனக்கு தாங்க அப்படின்றாராம். அவர் சொல்றாரு, ஹசரத் இந்த அறப்படிச்ச மௌலைமார பாருங்கோ, இந்த மௌலைமார் அறப்படிச்ச தனத்தை பாருங்கோ, அப்படியா பேசுற என்னோட? நான் கேட்டேன் என்ன பிரச்சனை என்று. அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு உங்களோட வீட்டுல எத்தனை பேரு? அவரும் மனைவியும் 2 பிள்ளையும். எவ்வளவு செலவு? இது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சம்பவம். அந்த காலத்துல 30 ரூபா 35 ரூபா அரிசி, சீனி 25 ரூபா 30 ரூபா, இப்படி விலை குறைந்த காலத்தில், அந்த காலகட்டத்தில் அவருடைய செலவு என்னண்டா 4 பேருக்கு 75,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. ஒரு வசதி படைச்சவர். நான் கேட்டேன், நீங்க ஹசரத்திட்ட கொஞ்சம் விசாரிக்கே, அவர் வீட்டுல எத்தனை பேருண்டு? நான் கேட்டு அவர் சொன்னாரு, அவரும் மனைவியும் 2 பிள்ளையும், இவருடைய உம்மாவும் மனைவிய உம்மாவும் 6 பேர். அப்படியா? நீங்க எவ்வளவு தாரண்டு சொன்னீங்க? ஒரு 17-18,000. 6 பேருக்கு 18,000. உங்களோட 4 பேருக்கு 75,000. ஏன் ஹசரத்துக்கு வாய் வயிறு இல்லையா? ஹசரத்து சாப்பிடக்கூடாதா? ஹசரத்து கரண்ட் பில் கட்டுறது இல்லையா? தண்ணி பில் கட்டுறது இல்லையா? ஹசரத்துல புள்ள குட்டிக்கு மருந்து வந்த இந்த நாள் அந்த ஓபிடி போய்த்தா சீரழியணும். ஒரு பிரைவேட்ல மருந்து எடுக்கிறதுக்கு அவரோட கையில சல்லி, அவர் வீட்டுக்கு ஒரு 10 விருந்தாளி வந்துட்டாங்க, என்ன செய்வாரு? அப்ப நீங்க சொகுசா வாழணும். ஹசரத் மாறு எப்படி வாழ்ந்தாலும் சரி, ஆனா டைமுக்கு முசல்லா அழைக்கணும், சொல்றத செய்யணும். இல்லாட்டி எங்களுக்கு என்ன ஹசரத் மாறு இல்லையா? எங்களுக்கு என்ன உஸ்தாத் மாறு இல்லையா? எங்களுக்கு என்ன மௌலை மாறு இல்லையா? ஈக்கிறண்டா இருங்க, இல்லாட்டி போங்கன்றான். ஒழுக்கம் கெட்ட நிர்வாகிகள். உலமாக்கள்கிட்ட சொல்றான், ஒரு 4 மாசத்துக்கு முன்னால ஒரு பள்ளியினுடைய விடயத்தை கேள்விப்பட்டேன். அந்த நிர்வாகி மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் அவனை மன்னிக்கணும், பாவம். ஒரு இமாம்கிட்ட சொன்னாரா, ஹசரத்து கிட்ட அவர் சொன்ன வார்த்தை பயங்கரமாய்க்குது. அடைந்து பேசுகிறான் ஹசரத்துக்கு. சொன்ன அடே, உங்களை நாங்க தின்ன தந்து வளர்க்கிறோம், ஈக்கிறண்டா இருங்கடா, இல்லாட்டி போங்கடான்னு சொல்லிக்கிறான். இப்படிப்பட்ட ஒழுக்கம் கட்டவன் நிர்வாகத்துக்கு சரி வருமா? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், மதரசாக்கள், ஒழுக்கம் இல்லாத நிர்வாகிகள், உலமாக்களை உஸ்தாதுமார்களை கண்ணியப்படுத்த தெரியாதவன், இல்முடைய பெருமை தெரியாதவன், நபிமார்களுடைய வாரிஸ். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு ஆலிமுடைய இடத்துக்கு வர முடியாது. அது ஆட்டோ ஓட்டுறவன் மகன் ஆயிக்கேலும். ஆலிம்சா ஆட்டோ ஓட்டுறவன் மகன் ஆயிக்கேலும். நீங்க பெரிய பில்லியனரா இருந்தாலும் ஜனாதிபதியா இருந்தாலும் ஒரு ஆலிமுடைய இடத்துக்கு வரையலா. வரசத்துல் அம்பியா உலமாக்கள் தான். ஒரு ஆலிமோட அடைந்து பேசுறதா இருந்தா, சின்ன தந்து வளர்க்கிறோம் சொல்றதா இருந்தா, எவ்வளவு பெரிய ஒழுக்கம் கட்டவன் இவன் எல்லாம் மஸ்ஜிதுக்கு இல்ல தகுதி, மையவாடிக்கு தான் தகுதி. அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு உலமாக்களை மதிக்க தெரியாதவர்கள் நிர்வாகிகள், உலமாக்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்கள் தெரியாதவர்கள், உலமாக்களுடைய சந்தோஷத்துல துக்கத்துல பங்கு கொள்ளாதவர்கள். ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலமாக்களை சங்கையா வாழ வச்சிருக்கிறான். சின்ன சம்பளம் எடுத்து புள்ள குட்டிகளை கௌரவமா வாழ வச்சிருக்கிறான். உலமாக்களோட புள்ளைகள் பிச்சை கேட்டாங்களா? எங்க சார் சீரழிகிறாங்களா? அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும். கொழும்புல ஒருத்தன் என்கிட்ட சொன்னா, ஹசரத் பல வருட காலம் எதிர்பார்த்தேன் நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு, இந்த முறை சான்ஸ் ஒன்று கிடைச்சி நிர்வாகத்துக்கு வந்தீங்க. நான் கேட்டேன், அப்படி என்ன ஆசை? வரவே கூடாது அந்த ஆசை. ஏன் அப்படி ஆசை?
அவன் சொல்றான், ஹசரத் எங்கட பள்ளி இமாம் ஈக்கிறானே, அவன் சொன்ன மாதிரி சொல்றேன், எங்கட பள்ளி ஹசரத் ஈக்கிறானே, இவனை எத்தனையோ நிர்வாகத்தோட சொன்னேன் வெளியே போட சொல்லி, வெளியே போடல. இவன் வெளியே போடுறதுக்கு நான் நிர்வாகத்துக்கு வந்திருக்கிறேன். நாளைக்கு வெளியே போட்டால் நான் நிர்வாகத்தோடு வெளியே போய்த்திருவேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவன் எப்படி, இவன் என்ன தகுதி? ஒரு ஆலிம வெளியே போடுறதுக்கு நிர்வாகத்துக்கு வாரதா இருந்தா எவ்வளவு பெரிய ஒரு காட்டுமிராண்டி ஆயிப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வைராக்கியத்தை போக்குறதுக்கு, கோவத்தை இல்லாமலாக்குறதுக்கு, உலமாக்களோட ஒன்று கொண்டு சண்டை பிடிக்கிறதுக்கு நிர்வாகத்துக்கு யாரும் வரவான.